الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: ونادى أصحاب النار أصحاب الجنة أن أفيضوا علينا من الماء أو مما رزقكم الله قالوا إن الله حرمهما على الكافرين الذين اتخذوا دينهم لهوا ولعبا وغرتهم الحياة الدنيا فاليوم ننساهم كما نسوا لقاء يومهم هذا وما كانوا بآياتنا يجحدون. وقال تعالى أيضا: ونادى أصحاب الجنة أصحاب النار أن قد وجدنا ما وعد ربنا حقا فهل وجدتم ما وعد ربكم حقا قالوا نعم فأذن مؤذن بينهم اللعنة الله على الظالمين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கல் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கு வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு செய்த பாக்கியங்கள் ஏராளமானவைகள். இந்த சகல பாக்கியங்களில் ஆகப்பெரிய பாக்கியம்தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பரிசுத்தமான கலிமாவை, இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்தார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரது என்பது அவருடைய அறிவால, ஆற்றலால, திறமையால, பணத்தால, சக்தியால வரவே இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாட்டானோ அவருக்கு தான் ஹிதாயத் கொடுக்கிறார். அல்லாஹ் இது சம்பந்தமா குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றார்: وَلَوْ أَنَّنَا نَزَّلْنَا إِلَيْهِمُ الْمَلَائِكَةَ وَكَلَّمَهُمُ الْمَوْتَى وَحَشَرْنَا عَلَيْهِمْ كُلَّ شَيْءٍ قُبُلًا مَا كَانُوا لِيُؤْمِنُوا إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றார்: ஹிதாயத் இருக்குதே, இது எங்கட கையில உள்ள சாமான். இது யாராலையும் கொடுக்க இயலாது. எந்த நபி ரசூலுடைய கையிலையும் ஹிதாயத் அல்லாஹ் கொடுக்க இயலாது. ரசூல்மாருக்கு அல்லாஹ் சொன்னான், முயற்சி செய்யுங்க, ஹிதாயத்துக்கு முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி செய்ய சொன்னான், ஹிதாயத்தை நான் கொடுக்கிறேன் என்று தான் சொன்னான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசை எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும், எல்லாரும் கலிமா சொல்லணும், யாரும் நரகம் போக கூடாது, எல்லோரும் சொர்க்கம் போகணும். இதுதான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையும் ஆசையுமாக இருந்தது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறதுனால அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். இந்த ஆயத்துல என்ன சொல்றானேன்னா, மலக்குமார் வானத்தில் இறங்கி இந்த மக்களுக்கு தாவத் கொடுத்து இஸ்லாத்தை பத்தி அல்லாஹ் பத்தி விளங்கப்படுத்தினாலும், அதே போல மௌத்தாவினவங்க எல்லாரும் எழுப்பி இந்த ஹயாத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு மௌத்த பத்தி, ஆகிரத்தை பத்தி, ஈமான் இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்தினாலும் அல்லாஹ் சொல்றான், நாங்க நாடாம யாருக்கும் ஹிதாயத் கிடைக்காது.
எவ்வளவு தெளிவான பேச்சு அல்லாஹ். வலோ அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகா வகல்லமஹுல் மௌதா வஹஷர்னா அலைஹிம் குல்ல ஷைஇன் குபுலா மா கானூ லியுமினூ இல்லா அன் யஷா அல்லாஹ். மலக்குமார் நேரடியா எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் கண்ணால பார்க்கக்கூடியவங்க. அவங்க இவங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. மௌத்தானவங்க என்றவங்க அவங்க சக்கராத்தை பார்த்துட்டாங்க, கபூரை பார்த்துட்டாங்க, கியாமத்தை பார்த்துட்டாங்க, ஆகிரத்துடைய பல விஷயங்கள் சொர்க்க நரகத்தும் அவங்களுக்கு மௌத்தாக்கூடியவங்களுக்கு காட்டப்படுவது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னா, நிஜமாக விளையாடாதீங்க, மௌத்து ஒன்று இருக்குது, மௌத்துக்கு பின்னால் மௌத்து சக்கராத் இப்படி, கபர் இப்படி, ஆகிரம் இப்படி, சொர்க்கம் நரகம் இப்படி, கட்டாயம் நீங்க நம்புங்க. நீங்க கலிமா இல்லாம மௌத்தானா இந்த பயங்கரமான தண்டனை வேதனை நரகத்துக்கு போயிருவீங்க, ஏற்றுக்கோங்க என்று சொன்னாலும் அல்லாஹ் சொல்றார், நாங்க நாடாம உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்காது. அதனால ஹிதாயத் என்றது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. இன்னைக்கு எவ்வளவு அறிவாளிகள் உலகம் செய்கிறார், எவ்வளவு விஞ்ஞானிகள் உலகம் செய்கிறார், எவ்வளவு கண்டுபிடிக்கிறார். சில நேரம் அவங்க கண்டுபிடிச்சதோட பார்த்தே நாங்க ஆச்சரியப்பட்டோம். மேலான சொல்ல, ஆனால் அவன் ரப்ப அவன் கண்டுபிடிக்க இல்லை. அப்படி அவங்க படிச்ச பட்டதாரிகள் அறிவாளிகள் ஆகப்பெரிய மடத்தனமான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். என்ன மடத்தனமான வேலை? சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார். இந்த சிலைகளை வணங்குறது உண்மையிலே யோசிச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனம். இந்த சிலைகள் என்றது என்ன? சிலைகள் என்றது என்ன? அந்தந்த காலத்துல வாழ்ந்த யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பிடிச்சு வணங்குறாங்க. புத்தரை வணங்குறாங்க, ஜீசஸ வணங்குறாங்க, சிவன் முருகன் என்று ஒன்றை வணங்குறாங்க, ஒவ்வொரு ஜாதி உருவங்களை செஞ்சு கொள்றாங்க, வித்தியாசமான உருவங்கள், மிருகங்களை வணங்குறாங்க. மிருகங்களை உசுரோடு இருக்கிறத வணங்குறாங்களும் இல்ல, இவங்கள கையால கொஞ்சம் சிமெண்டிய மணல கம்பி துண்ட ஏதாவது ஒன்றை எடுத்து பாவம் மேலான சோதனை பரிதாபப்படணும். இவங்களை ஹிதாயத்துக்கு நாங்க துவாம் செய்யணும், முயற்சி செய்யணும். அத செய்யக்கூடியவங்க, தயாரிக்கிறவங்க, அவங்க ஒரு பிசினஸாக அதை செய்யறாங்க. இதெல்லாம் தயாரிச்சு அவர் ஒரு விலை வச்சு கடைக்கு விற்கிறார், கடைக்காரர் ஒரு லாபம் வச்சு அவர் விற்கிறார். இவர் கடைக்கு போயிட்டு அதை வாங்கி கொண்டு அது வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில வச்சு அதுக்கு இந்த கஷ்டத்தை சொல்றார், கவலைய சொல்றார், தேவைய சொல்றார், பிரச்சனைய சொல்றார். இந்த சிலைக்கு, இந்த உருவங்களுக்கு பார்க்கலுமா, கேட்கலுமா, நடக்கலுமா, பிடிக்கலுமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறாங்க. இது நான் கேட்கிற கேள்வி இல்ல, இது அல்லாஹ் கேட்கிற கேள்வி. அதனால என்னைய யாரும் எதிர்த்து வேலை இல்லை. எதிர்க்கிறவங்க அல்லாஹ் தான் எதிர்க்கணும். அல்லாஹ் எதிர்த்து ஒன்று நடக்க போறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல மனிதனுக்கு புத்திய கொடுத்திருக்கிறார், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார், நல்லத கெட்டத விளங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார், அக்கறை கொடுத்திருக்கிறார். அவன் கொடுத்துட்டு அவனே கேட்கிறான், அவன் தான் கொடுத்திருக்கிறான். கொடுத்துட்டு கேட்கிறான், அவனுக்கு மூளையை தந்திருக்கிறேன், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறேன், புத்தி விளப்பத்தை தந்திருக்கிறேன். நீ ஏண்டா இப்படி மடத்தனமான வேலை செய்தாய்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபூ லக்கும் இன் குன்தும் ஸாதிகீன். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம் லஹும் ஐதின் யப்துஷூன பிஹா அம் லஹும் அயுனுன் யுப்சிரூன பிஹா அம் லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா. நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யாரை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நீ உங்களால வணங்கப்படக்கூடிய அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய எல்லாமே உங்களை போல ஒரு படைப்பு தான். இபாதுனம் தான் இருக்கும், அல்லது உங்களைய போல அடியார்கள் தான். உங்களே போல மனிதர்களை நீங்க வணங்குறீங்க. நீங்களும் ஒரு படைப்பு, அதுவும் ஒரு படைப்பு. படைப்பினங்களை வணங்கக்கூடாது, படைப்பினங்கள் படைத்தவனை வணங்க வேண்டும். விலங்குதான் இருக்கும் உங்களுக்கு தெளிவான பேச்சு. காலிக் படைத்தவன், மக்லூக் படைக்கப்பட்ட படைப்பினங்கள். எனவே மக்லூக் படைக்கப்பட்ட அவ்வளவு படைப்பினங்களும்
ஹாலிக்கை வணங்க வேண்டும், படைத்தவனை வணங்க வேண்டும். மஹ்லூக்கை வணங்கக்கூடாது, வணங்குறதுக்கு தகுதியே இல்லை. அப்ப இந்த ஆயத்துல என்ன கேட்கிறான்னா, நீங்க அல்லாஹ் விட்டுட்டு யாரையெல்லாம் அழைக்கிறீங்களோ அவங்களும் ஒரே போல ஆட்கள் தான். ஏழுமேனா அவங்களை அழைச்சி பாருங்க, இந்த சிலைகளை அழைச்சி பாருங்க, பதில் தருவதா என்று கேட்கிறார். அடுத்ததா சொல்றான், நீங்க எந்த சிலைகளை எந்த உருவங்களை செஞ்சு வச்சு வணங்குறீங்களோ அதுக்கு நடக்கிற காலைக்கு தான் கேட்கிறான். நடக்கிற கால் வச்சதுக்கு அதுக்கு நடக்கல. நீங்க கை வச்சிருக்கீங்க, பிடிக்கிற கை இருக்காது, பிடிக்கிறது அந்த கையால. அல்லாஹ் ஆயோனு சிறுநபிஹா, அந்த சிலைகளுக்கு பார்க்கும் கண் இருக்கிறதா? கண்ணை வச்சிருக்கிறாங்க, அந்த கண்ணால பார்க்கல. அவ்வளவுமாதானும் அல்லது கேட்கும் காது இருக்கிறதா? இது அல்லாஹ் கேட்கிறாங்க. முழு மனிதர்களை பார்த்து கேட்கிறார். அல்லாஹ்வை விட்டுட்டு யார் யாரை எல்லா மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கிறான், நீங்க யோசிக்க இல்லையா, சிந்திக்க இல்லையா? மக்க வேலை வெற்றி எல்லாம் யோசிச்சு சிந்திச்சு தேடி பார்த்து விலங்கி செய்றீங்களே, அதுல நல்லதை எடுக்கிறீங்களே, இதுல இப்படி இருக்கிறீங்க அப்படிதான் கேட்கிறார். பாவம், இந்த மக்களுக்கு அல்லாஹ்வை விளங்கப்படுத்துற பொறுப்பு எங்களோட பொறுப்பு, முஸ்லீம்களோட பொறுப்பு. இன்னைக்கு உலகத்துல 800 கோடி மக்கள் வாழ்றாங்க. ஒரு 200 கோடிக்கு உட்பட்டவங்க தான் முஸ்லீம்கள். 600 கோடி மக்கள் பாவம் யார் யாரையோ எதையோ வணங்கி கொண்டிருக்காங்க. எங்களோட நாட்டில் எடுத்தா அல்லாஹ் வணங்குறவங்க, அல்லாஹ் வைத்துக் கொண்டவங்க ஒரு 25-30 லட்சம் பேர். 2 கோடிக்கு மேல இருக்கிறாங்க, அல்லாஹ் விட்டுட்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்காங்க. மேலான சகோதரர்களே, இவங்களோட விஷயத்துல நாங்க கவன ஈனமா இருக்கிறோம், ஒரு யோசனையும் இல்லாம இருக்கிறோம். அதனால கட்டாயம் நாங்க ஒவ்வொருத்தரும் பயப்பட தேவையே இல்லை. எங்களுக்கு யாரையும் வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாது, சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கவும் இயலாது. ஆனா அல்லாஹ்வை பத்தி வேண்டிய ஒருத்தரோட பேசு, அதை பேசுறது கொஞ்சம் விலகி கொள்ளும். ரப்ப பத்தி பேசணும். அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் பரிபாலிக்கிறான், அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான், அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், உயிரை கொடுக்கிறவன் அவன், எடுக்கிறவன் அவன். வாழ்க்கையில வெற்றிய தோல்விய சந்தோஷத்தை கவலைய ஹயாத்த மௌத்த எல்லாம் எல்லா காரியங்களும் அவனால தான் நடக்க முடியும். அந்த அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுது. இந்த உடலுக்கு சொந்தக்காரன் யார்? ஒவ்வொன்றுக்கு சொந்தக்காரன் ஒன்றைக்கிறான், ஒவ்வொன்றை கண்டுபிடிச்சவன் ஒன்றைக்கிறான். இந்த உடலை தயாரிச்சவன் யார்? இத மாதிரி ஒரு கிட்னிய முழு உலகம் சேர்ந்து தயாரிக்கணுமா? இத மாதிரி ஒரு கண்ணை, இதே மாதிரி ஒரு கண்ணை முழு துணியாவும் சேர்ந்து உண்டாக்கணுமா? உண்டாக்கணும்னா எப்பயோ உண்டாக்கிப்பான். டெக்னாலஜி எங்கேயோ இருக்கு, சயின்ஸ் அது இது என்று தலையை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்க சொல்றோம், மேல்மேட்டா உருவாக்கி காட்டுங்க. நிச்சயமாக முடியாது. அப்ப இது யாரால தயாரிக்கப்பட்டது? நீங்க அவர்கிட்ட உடலை காட்டிய இந்த கண்ணை அவர்கிட்ட கண்ணை காட்டி நீங்க யாரோட பேசுறீங்களோ அவர்கிட்ட உடல் உறுப்புகளை சொல்லி கேளுங்க. இதுக்கு எவனாவது சொந்தக்காரன் நிற்கிறானா? எவனாவது சொன்னானா? அல்லாஹ் தவிர வேற எவனும் சொல்லி, அல்லாஹ் மட்டும்தான் சொன்னான். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். உங்களுக்கு 2 கண்ணை நான் தரையிலையான்னு கேட்கிறார், ஒரு நாட்கள் 2 உதல தரையிலையான்னு கேட்கிறார். இப்படி கேட்டவன் எவன்? எந்த கடவுள், எந்த ஆண்டவன், எந்த தெய்வம் கேட்டால் எல்லாம் ஒருத்தர் கேட்க. இந்த கடவுள்களுக்கு ஆண்டவர்களுக்கு ஏசவும் கூடாது. வணங்கப்படக்கூடிய யாருக்கும் ஏசி வேலை இல்லை. ஏன்னா அவங்க யாரும் தன்னை வணங்குங்க என்று சொல்ல இல்லை. இவங்க தான் ஒவ்வொன்றை பிடிச்சு கொண்டு உருவாக்கி கொண்டு தயாரிச்சு கொண்டு வணங்குறாங்க. அது ஒரு ஏசி வேலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏசாதீங்க. அல்லாஹ்வை விட்டுட்டு யார் யாரையெல்லாம் மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த வணங்கப்படக்கூடிய கடவுள்களுக்கு நீங்க ஏசாதீங்க. நீங்க அப்படி அந்த பாத்திலுக்கு ஏசினீங்கன்னா அவங்க ஹக்குக்கு ஏசுவாங்க, ஹக்குக்கு ஏசுவாங்க. அதனால அதெல்லாம் பாத்தில் மேலான சோதனை. அவங்க யாரும் சொல்ல இல்லை. இவங்க தான் குற்றவாளி மனிதர். இவங்களுக்கு தெரியல. உமா போன வழி பாப்பா போன வழியில போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. உமா இதைத்தான் வணங்கினாங்க, அதனால நாங்களும் வணங்குறோம். பாப்பா இதைத்தான் வணங்குறாங்க, அதனால நாங்களும் வணங்குறோம். அப்படி போறாங்க.
ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல நின்று யோசிக்க ஆரம்பிச்சாங்கடா, தேட ஆரம்பிச்சாங்கடா, சிந்திச்சாங்கடா, அவங்களுக்கு விளங்கும் எது சரி எது பிள்ளை. ஆனா மக்கள் ஷைத்தான் உட்கார்ந்து இல்ல, அதை பத்தி இந்த ஹக்க உண்மைய மார்க்கத்தை யோசிக்க ஷைத்தான் அப்படி சிந்திக்க சந்தர்ப்பம் கொடுக்கிறானே. எனவே எங்களோட கட்டாய கடமை இந்த மக்களுக்கு இதை பத்தி விளங்கப்படும். மிக கவலையான விஷயம் ஒன்று நான் சொல்லவா? மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா? எங்களோட முஸ்லீம்கள், பரம்பரை முஸ்லீம்கள், அந்த பரம்பரைன்னா எல்லா இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். நாங்க இந்த மஜ்லிஸ்ல இருக்கிற ஜும்மாக்கு வந்து அவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தோம். அதே எப்படி எங்களோட உம்மட 3வது 4வது உம்மாவை எடுத்தா ஒரு தயாவத்தியா இருப்பா, இல்லாட்டி ஒரு சோமவத்தியா இருப்பா. பாருங்களேன், தொடர் எடுத்து பாருங்க, எங்கேயாவது ஒரு ஒரு வித்தியாசமான பேர் தான் இருக்கு. முஸ்லிம் பேர் கிடைக்காது ஒரு தொடர்ச்சியா. அல்லது வாப்பட பேர் போல எடுத்து பார்த்தா வாப்பட 3வது 4வது 5வது வாப்பா எடுத்தா அவர் ஒரு கந்தையாவா இருப்பார், அல்லது ஒரு சைமனா இருப்பார், அல்லது வேறொரு பேரா. எனவே எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தோம். நாங்க சஹாபாக்களோட பரம்பரை இது யாராவது சொல்லக்கூடியவங்க இருந்தா அவங்களுக்கு நான் சொல்றேன், சஹாபாக்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் ஆண்கள்ல முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். பெண்கள்ல முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. பிள்ளைகள்ல முதலாவது ஏற்றுக்கொண்டவங்க அலி ரலியல்லாஹு தஆலா. எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோம். இப்ப இந்த மக்கள்ல நாங்க ஒரு முயற்சி செஞ்சு இவங்களோட நல்ல அன்பா இறக்கமா குணத்தை காட்டணும். குணத்தை எங்கட சும்மா பேச்சால இஸ்லாம் போவாது, பரவாது. எங்களை குணத்தால இஸ்லாம் பாரு, எங்கட அழகான கொடுக்கல் வாங்கலால இஸ்லாம் பாரு. இஸ்லாம் பரவிச்சே அப்படித்தான். வாளால பரவையில் இஸ்லாம், வாளால பரவையில் இஸ்லாம். இஸ்லாம் பரவிச்சு குணத்தால. அதனால இன்னைக்கு ஆக தேவை எங்களோட குணங்கள் சீராகும். இந்த நாட்டுல 2 கோடி மக்களை வச்சு நாங்க சம்பாதிச்சு திண்டு குடிச்சு கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அவங்களை வச்சு வேலை வாங்குறோம், அவங்கள வச்சு சம்பாதிக்கிறோம், அவங்களோட பிசினஸ் பண்றோம். எங்களோட ஊருக்கு மட்டுமா நாங்க பிசினஸ் பண்றோம்? நான் நான் முஸ்லீமோட யாவரம் செய்யற இல்ல, எல்லா முஸ்லீம்களோட இனி வீட்டுலதான் இங்க வரும், யாவரம் செய்ய கிடைக்காது. அல்லாஹ் இந்த மக்களை எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். அவங்களோட உள்ளத்துல அவங்க எங்களோட கடைகளை நாடி வாராங்க, எங்களை தேடி வாராங்க, எங்களோட பஜார்களுக்கு போறாங்க. யார் என்ன கருத்து முஸ்லீம்களோட யாரும் செய்யாத, முஸ்லீம் கிட்ட சாமான் வாங்காத எல்லாம் அழுதாலும் கதறினாலும் அல்லாஹ் வர வைக்கிறார். வார மக்களை நாங்க அன்பா சிரிச்சு கதைச்சு வரவேற்று அவங்களோட இறக்கமா பேசி அவங்களுக்கு என்ன சாமான் தேவை என்ற சரியான சாமானத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் ஒரிஜினல் மாதிரி சைனாக்கு போனா உமா அப்பா தவிர எல்லாத்தையும் எடுக்கல் வென்றாங்க. போயிட்டு பார்த்தா விளங்குது. நீங்க எந்த சாமானத்தை கொடுத்தாலும் அதே மாதிரி அடிச்சு தந்துருவாங்க. பாக்குறதுக்கு வெளிநாட்டம் எல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்கும். எடுத்துக்கொண்டு பாவிக்கப்படத்தான் பதுவா ஆரம்பிக்குது. பதுவா வேறொன்று. அதனால சரியான சாமனத்தை சரியான விலைக்கு நல்ல அஹ்லாகோட நல்ல தன்மைகளோட நாம் இந்த கொடுக்கல் வாங்கல செய்வோமா இருந்தா அதே ஹிதாயத்து காரணமா அதை பார்த்தே மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. பயம் பண்ணி முடிக்க ஒன்றும் இல்லை. நான் வீட்டுல இது வெளியாவுடன் இப்ப வெளியாக போல ஒரு ஹாமதூர் சகோதரர் இன்னொரு வரும் வாராங்க. இதுதான் முதல் தடவை அப்படி வந்தது. வெள்ளடிச்சு வாராங்க உள்ளுக்கு. அவ நானும் அவசரமா வரணும் இங்க. அவ நான் மகன்கிட்ட சொன்ன இவரை நல்லா கவனிச்சு ஏதாவது ஹதியாக்களை கொடுத்து அனுப்புங்க. இப்படி வாராங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது முஸ்லிம் வீடு. ஏதாவது இவங்க உதவி செய்வாங்க. இவங்க தான் கொடுக்கிற மக்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மக்கள் சாஃப்டான மக்கள், இந்த பௌத்த சகோதரர்கள் குறிப்பாக நல்ல மக்கள், நல்ல தன்மை உள்ளவங்க. இப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தும் நாங்க இவங்கள ஒரு முயற்சி செய்யலைன்னா இவங்களுடைய இதாயத்தை பத்தி கவலைப்படாம வெறும் துணியாவை மட்டும் அவங்களோட செஞ்சு முடிச்சு கொண்டா அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அல்லாஹ் சோதிப்பானுங்க. நான் என்ன அப்படித்தான் நினைக்கிறேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல மக்கள் நல்ல மக்கள். அதனால இவங்களோட நல்ல தன்மைகளோட நடந்து இவங்களுடைய ஹிதாயத்துக்கு நாங்க நீங்களும் காரணமாக அமையும். அவ்வளவுதான்.
நீங்க உங்களைய காரணமா வச்சு அல்லாஹ் ஒருத்தருக்கு இஸ்லாத்தை கொடுத்தானேடா, அவர் அப்படியே காலப்போக்கில் அவரோட மனைவி அல்லது அவரோட பிள்ளைகள் அந்த தொடர் இன்றைக்கு ஒருத்தர் களிமா சொன்னாரேடா, அவர் மூலமா ஒரு பரம்பரை ஒன்று உலகம் அறியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அப்படியே முஸ்லிம் பரம்பரை ஒன்று உருவாகும். அவ்வளவு நன்மையும் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏதோ உங்களோட தொழுக அமல் இபாதத் எல்லாத்தையும் விட பெரிய நன்மை. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களைய காரணமா வச்சு ஒருத்தருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா அது பல சிவப்பு ஒட்டகங்கள், துனியால ஆக பொறுமதியான அந்த காலத்த வாகனங்கள்ல மிக பொறுமதியான சாமான், அது கிடைக்கிறத விட உங்களுக்கு சிறந்தது. உங்களைய காரணமா வச்சு அல்லாஹ் ஒருத்தருக்கு இஸ்லாத்தை நசீபாக்கினா அதே உங்களோட சொர்க்கத்துக்கு போதுமே. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள். எனவே அதுக்கு நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்யும். எனவே நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களோட சகோதரர்கள், எங்களோட வாலிபர்கள் அல்லது கல்யாணம் முடிச்சவங்க முஸ்லிம் அல்லாத பலர்களை கல்யாணம் முடிச்சு அவங்களை இஸ்லாத்துக்கு எடுத்து அவங்களோட கொஞ்சம் வாழ்ந்து புள்ள குட்டிகளையும் கொடுத்துட்டு அவர் வேறொன்றுக்கு போறார், எதேனா கைவிடுறார். இதனால எவ்வளவு பெரிய இஸ்லாத்துக்கு டேமேஜ் உண்டாகுது தெரியுமா? ஏற்கனவே முஸ்லீம் என்றா வெறுப்பு, இஸ்லாம் என்றா பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு. அப்ப இப்படி வெறுப்பு இருக்கிற காலத்துல நாங்க என்ன செய்யணும்? இஸ்லாத்தின் மீது நல்ல எண்ணமும் விருப்பமும் வரக்கூடிய வேலை வெற்றிகளை தான் செய்யும். இன்னும் வெறுக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு பொம்பளை புள்ள ஒரு முஸ்லிம நம்பி வருவதேடா, அந்த பிள்ளையோட உமா அப்பா சொல்றாங்க, நீ போவாத, இஸ்லாத்துக்கு போவாத, முஸ்லிம முடிக்காத, அவன் எதையில கைவிடுவான், கைய கழுவிடுவான் எல்லாம் அவங்க அட்வைஸ் பண்ணினாலும் இந்த புள்ள சொல்றது இவர் அப்படி இல்லை, இவர் நல்லவர், ஏன்னா இவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த புள்ள இவரை நம்பி வருவது உமா பாப்பாவை இழந்து, சொந்த பத்தங்களை இழந்து, கூட பிறந்தவங்களை இழந்து, கிடைக்க இருந்த காணி பூமி உடுமாக்களை இழந்து, அந்த கூட்டாளிமார்களை இழந்து, எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்ததோட ஏந்த ஃப்ரெண்ட்ஸ்மார், ஏந்த கூட்டாளிமார், ஏந்த தொடர்பு அப்படியே இல்லாம ஆக்கி கொண்டாங்க. அப்ப எனக்கு உமா இருந்தும் இல்ல, வாப்பா இருந்தும் இல்ல, கூட பிறந்தவங்க இருந்தும் இல்ல, கூட்டாளிமார் இருந்தும் இல்ல, கட்டத்தனியா வந்து நிற்கிறேன். எனவே நான் முஸ்லிம நம்பி வந்தேன், இந்த மார்க்கத்தை நம்பி வந்தேன், இவரும் என்னைய கைவிட்டுட்டார். ஏன்னா அந்த பிள்ளையோட நிலைமை எவ்வளவு கவலையான நிலைமை. உமா அப்பா கிட்ட போவேனா, அப்படி போறேன்னு அவங்க சொன்னா, நீ பழைய மார்க்கத்துக்கு வா, பழைய படிவா, இங்க இந்த பொடியண்ட இந்த மாப்பிள்ளையோட உமா அப்பாவும் சேர்க்கிறாங்க. அவங்களும் எப்படியாவது வெளியே கல்வியோட தான் பாக்குறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அநியாயம் ஒன்று நடக்குது. இப்ப நேற்று ஒரு கேஸ், எங்களை இந்த பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மஹல்லாவைத்தான் சொல்றேன் நான். எங்களோட ஒருத்தர் ஒரு பெண்ண ஒரு சகோதரியை இஸ்லாத்துக்கு முடிச்சு, களிமா இல்லாத சகோதரி இஸ்லாத்துக்கு எடுத்து முடிச்சு, அவருக்கு 3 பொம்பளை பிள்ளை. இவர் நல்லா எல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு இந்த 3 பொம்பளை பிள்ளைகளையும் அந்த பெண்ணையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அதுல மூத்த புள்ள ஒரு ஆலிமா, அல்லிமா, பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்த பிள்ளை. அந்த பிள்ளைய முடிச்சு கொடுத்தா எங்களொருத்தருக்கு அவங்களே விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வாப்பா வந்து முஸ்லிம் தானே, வாப்பட குடும்பத்துவா, அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைய கொடுத்துட்டு அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டார். இந்த பொம்பளை 3 பொம்பளை, ஒரு 4 பொம்பளைக்கு ஒரு ஆம்பளையும் இல்லை. உம்மக்கு வாப்பா இல்ல, மாப்பிள்ளை இல்ல, முடிச்ச மவளுக்கும் மாப்பிள்ளை இல்ல, 2 பிள்ளை, வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லை. இப்ப இவங்க எல்லாரும் அவங்களோட வாப்பா இந்த பொம்பளை இருக்கிறாங்க, அவட குடும்பம் எல்லாம் களிமா இல்லாதவங்க, அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. இந்த மூத்த புள்ள முகம் மூடி இருந்த மௌலவியா புள்ள முகத்தை திறந்துச்சு. மற்ற பிள்ளைகளும் மறைச்சு இருந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கலட்டி போட்டு பழைய அவங்கள போல ஆகிட்டாங்க. நேற்று பெரிய ஒரு முயற்சி செஞ்சு மஹல்லால இருக்கிற சஷ்டிமாரும் கொஞ்சம் பெரிய ஒரு ஒத்துழைப்பு செஞ்சாங்க. அவங்க பெரிய ஒரு முயற்சி செஞ்சாங்க. அவங்கள நேர்த்தே கூட்டி முதலாவது தான் இந்த செய்தி. நேர்த்தே அவங்கள வர வச்சு மாஷா அல்லாஹ் அந்த உம்மாவை அந்த பிள்ளைய
எல்லாரையும் வர வச்சு அவங்களோட பேசி உங்களை என்ன செய்யணும் நாங்க எல்லாம் செய்வோம், நீங்க இஸ்லாத்தை விட்டுறாதீங்க, இது இது இந்த மார்க்கம் இது பரிசுத்தமான மார்க்கம், செஞ்சது எங்களவங்க செஞ்சது தவறு என்று அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் பல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அந்த புள்ள சொல்லுது, நான் இப்ப அந்த 2 பிள்ளைகளையும் அந்த மாப்பிள்ளையும் எடுத்துக்கணும். இந்த பிள்ளை இந்த பொம்பளை நிலைமை எப்படி? அவர் சொன்ன நான் டிப்ரெஷனுக்கு மருந்து குடிச்சு கொண்டிருக்கிறேன். கண்ணியமான சோழ இந்த மாதிரி 100கணக்கான சம்பவங்கள் நீங்க எங்கள்கிட்ட கேட்க நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். நாங்க இப்படியாக இந்த கேஸ்களை தான் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறோம். மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் தீனின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் வாராங்க. உலகத்தில் வேகமா பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம். ஆனால் கவலையான விஷயம், வாராங்க வந்தவங்க எங்கன்னா ஆங்கில காண இல்லை. ஏதா வந்தவங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கிற ஏற்பாடு இல்லை, வந்தவங்களை கவனிக்கிற ஏற்பாடு இல்ல, வந்தவங்களை அரவணைக்கிற ஆதரிக்கிற அமைப்பில் எங்கள்கிட்ட பள்ளிவாசல்கள் இல்ல, சஷ்டிமாருக்கு இதை பத்தி விளப்பங்கள் இல்ல, உலமாக்கள் எங்கள்கிட்ட இதை பத்தி அவங்களுக்கு தீர படிச்சு கொடுக்கணும் என்ற எந்த யோசனைகளும் இல்லை. அவங்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுத்தா மாஷா அல்லாஹ் அமல் செய்யறாங்க. இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வந்தவங்க எங்களுக்கு இந்த நிதா பவுண்டேஷனால மாசத்துக்கு கிட்டத்தட்ட 3500 பேர் இஸ்லாத்துக்கு வந்த ஆண்கள் பெண்கள், அதிகமா ஆண்கள் பெண்கள் அவங்க இஸ்லாத்தை படிக்கிறாங்க, கிளாஸுக்கு வர்றாங்க, கிளாஸ்ல கலந்து கொள்றாங்க. இந்த நிதாவால பல நல்ல வேலைகள் கிட்டத்தட்ட 20 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு இந்த செய்திகள் தெரியாததுனால தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்படி அவங்க இருக்கிறா, என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியாது, அதனால நான் சொல்றேன். எங்களுக்கு எல்லாத்தையும் பகிரங்கப்படுத்திக் கொள்ள இயலாது. சில வேலை வெற்றிகளை மிச்சம் யோசனையோட ரகசியமா பத்திரமா செய்ய வேண்டியது, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள செய்ய வேண்டியது. நாட்டுக்கு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு வேலையை நாங்கள் செய்யும். யாரு வாராங்களோ, விரும்பி வாராங்களோ, தேவையோட வாராங்களோ, படிச்சு வாராங்களோ, கல்யாண தொடர்புல வாராங்களோ, வெளிநாடுகளுக்கு போயிட்டு வாராங்களோ, விரும்பி வாரவங்களை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சரியான உழைப்பு செய்ய இல்லை, சரியான தாவத்தினம் கொடுக்க இல்லை. நாங்கள் வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, கிணறுகள் இந்த நாட்டில் எங்கட ஸ்ரீலங்கால சுத்தி வளர்ச்சி தண்ணி இருக்கிற நாடு, இதுல தண்ணி இல்லாம பெரிய ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு கொண்டு கிராம பகுதிகளுக்கு கொழும்புல அல்ல வெளிய தூர பகுதிகளில் போயிட்டு பார்த்தா எத்தனையோ ஊர்கள் மக்கள் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனவே அந்த அடிப்படையில் நிதாவால கிணறுகள் தோண்டி கொடுக்கப்படுது. அது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாம எல்லோருக்கும் பல்கலைகளா இருக்கேனும், ஆர்மி கேம்புகளா இருக்கேனும், ஹாஸ்பிட்டல்களா இருக்கேனும், அதே போல ஸ்கூல்கள் முஸ்லிம் அல்லாத ஸ்கூல்கள் எல்லாத்துக்கும் நல்ல தேடி பார்த்து அலசி ஆராய்ச்சி நேற்றும் கூட இன்றைக்கும் கிணறு தோன்ற கூட்டம் அவங்க கிணறு தோண்டி கொண்டிருக்கிறார். நேற்றும் ஒரு சிங்கள ஊருக்கு முந்தநாத்து கிணறு ஒன்று தோண்டப்பட்டது. அந்த கிணத்தை தோண்டி அந்த தண்ணியை பார்க்க போல அந்த ஒரு பெண்மணியுடைய வயசு கட்ட நீங்க கேட்டீங்கன்னா காட்டுற சந்தர்ப்பங்கள் இல்ல, நீங்க புதுமைப்படுவீங்க. அவ அப்படி துவா செய்யலாம் அந்த பொம்புல. எனவே மக்கள் எங்களை வீண்வரைகளை குறைக்கணும், ஆடம்பர செலவுகளை குறைக்கணும், ஆடம்பர கல்யாணங்களை குறைக்கணும். கல்யாண சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு தலைக்கு 25,000 ரூபாய், 6 பேருன்னா 1.5 லட்சம், 15,000 சங்கிலா, அது இது ஏன் இந்த அநியாயம் பேரான சகோதரர்களே? பெரிய ஒரு கூட்டம் பசியில கஷ்டத்தில் இருக்குது, லைட் பில்ல தண்ணி பில்ல கெட்டுக்கொள்ள கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க இயலாததுனால அந்நியவங்களோட பிள்ளைகள் போறாங்க. உமா பாப்பாக்கு தெரிஞ்சு சும்மா இருக்கிறாங்க. ஏன்னா எங்கடவன்ட்ட கேட்டா காணித்தா ஊடுத்தா கடத்தா கல்வித்தா பிச்சை கேட்கிறாங்க. அதை விட இந்த உமா பாப்பாட கணாயத்தை போக்குறதே அந்தாண்டைக்கு கஷ்டமா இருக்க போல பிள்ளைகளுக்கு எங்க சீதனம் கொடுக்கறதுக்கு எங்க இருக்க அந்த உமா பாப்பா. அப்ப உமா பாப்பாக்கு விளங்கியும் விளங்காத மாதிரி இருக்கிறாங்க, பிள்ளைகள் அந்நியவங்களோட போறாங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த அநியாயங்களை செய்ய விடக்கூடாது. கல்யாணம் முடிச்சு அந்நிய சகோதரர்களை இந்த முஸ்லிமுக்கு நல்லா தெரியும், இவெல்லாம் கேட்க பார்க்க ஒருத்தரும் இல்ல, வேண்டிய அநியாயத்தை செய்ய. ஏன்னா இந்த பிள்ளைய உமா பைட்ட போக மாட்டாங்க, இந்த பிள்ளைய இவர்த குடும்பத்தையும் கவனிக்க இல்ல, வேண்டிய அநியாயத்தை செய்ய அநியாயம் செய்யறாங்க. இவங்க மௌத்துக்கு முன்னாலே அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், சோதனைகளுக்கு முகம் கொடுப்பாங்க. அதனால வேளாண் சகோதரர்களே, நிறைய வேலை வெற்றிகள் நடந்து கொண்டிருக்கிறது, பணங்களுடைய தேவை இருக்குது, தீனுக்கு செலவழிக்கணும் ஒவ்வொருத்தரும்.
சதகா செய்யறதுக்கு சம்பாதிப்பாங்களா? சதகா செய்யறதுக்கு விசேஷமா நாங்க எங்களை வியாபாரத்தை ஒரு நாள்ல கிடைக்கிற லாபத்தை சதகா என்று ஒதுக்கேன். இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு கொடுக்கேன். அனாதைகள், விதவைகள், மகல்லால கஷ்டவாதிகள் இருப்பாங்க, பல தேவை உள்ளவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. அப்படியாவது செஞ்சு அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். தாவுல் மர்தபி சதகா, சதகாவை கொண்டு நோயாளிக்கு மருந்து செய்யுங்க. நோய்க்கு மருந்து சதகா. பயங்கர நோயிலிருந்து சதகா பாதுகாக்கும். எங்களுக்கு மருந்து குடிச்சுதானே பழக்கம். அதுக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிச்சு கடைசியா மையத்து தான் விட்டுட்டு வரும். சதகா செய்யுங்க. வெறும் சதகாவை கொண்டே அல்லாஹ் நோயிலை சாத்துவான். கெட்ட மௌத்துல இருந்து சதகா பாதுகாக்க வேண்டாம். அல்லாஹ்ட கோபத்தில இருந்து சதகா உங்களை பாதுகாக்க வேண்டாம். நரகத்தில இருந்து பாதுகாக்கக்கூடிய மிக சிறந்த அமல் சதகா. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஈச்சப்பழத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாவது உங்களை நரகத்தை பாதுகாத்துக்கோ. அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். எங்களோட சொந்த அமல்களையும் கவலை செலுத்தணும். எங்களோட பொண்டாட்டி புள்ள குட்டிகளையும் இஸ்லாமிய அமைப்புல, மார்க்க அமைப்புல நாங்க வளர்த்துக் கொள்ளணும். எங்களோட யாவரம் தொழில்களையும் ஹலாலா, பொய், புரட்டு, ஏமாத்தம், மோசடி, அநியாயம், வட்டி சர்வ சாதாரண இல்லை. இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இப்படி எல்லாம் சம்பாதிச்சு முன்னேறவே. நான் சத்தியம் செஞ்சு சொல்றேன், முன்னேறவே முடியாது. வட்டி அழிச்சே போடுவேன் சொல்லு. அல்லாஹ் சொல்றது எங்களுக்கு தைரியமா சொல்லி இருந்தார். அல்லாஹ் ஏமஹாக்குல்லாஹு ரிபா, வட்டியை அழிப்போம் என்று சொல்றார். அழிவு என்றது அது எந்த தோற்றத்தில் வரும் என்று தெரியாது. அதுதான் விஷயம். ஒரு நோய் வந்து அந்த நோயால சம்பாதிச்சதுன்னா இல்லாம போய் அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் யாரையும் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து, ஒரு நோய் வந்து அதுக்கே காலம் கழியும். அது எங்கேயாவது போற ஒரு மண்டபத்து வந்து கோர்ட்டும் வழக்கும் போலீஸும் வேண்டி அதுக்கே சம்பாதிச்சது செலவழியே. பல அமைப்புல அல்லாஹ்ட புறத்திலிருந்து சோதனைகள் வரையும். அல்லாஹ் பொதுவா தான் சொல்றான், நாங்க அழிப்போம். அதனால அல்லாஹ்க்கு மாற்றமான வழியில பேய்த்து முன்னேற்றம் அடைய இயலாது. அல்லாஹ்க்கு மாற்றமான வழியில போய் முன்னேற்றம் அடைய இயலாது. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியில போனா நிச்சயமா முன்னேற்றத்தை பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல வயலுல் லில் முத்தஃபிஃபின் அல்லதீன இதா காலு அலன்னாஸ் யஸ்தவ்ஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன். அளவேல நிறுவேல கொடுக்கல் வாங்கல்ல போய் புரட்டு ஏமாற்றம் மோசடி செய்றாங்களே அவங்களுக்கு நரகம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், அலா யظنوا أولئك أنهم مبعوثون. இவங்க நினைக்கிறாங்களா இவங்க கொடுக்கிற கேம், இவங்க செய்யற அநியாயங்கள், இவங்க செய்யற இந்த மோசடிகள், இதோ இது செஞ்சுட்டு அப்படியே மௌத்தோட இல்லாம போவாங்க என்று நினைக்கிறாங்களா? இவங்க எல்லாம் எதிர்பார்க்கப்பட மாட்டாங்க என்று நினைக்கிறாங்களா? அப்படி கேட்கிறான் குர்ஆன். அலா யظنوا أولئك أنهم مبعوثون. இவங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்துவோம். இவங்க செஞ்ச அவ்வளவு அநியாயத்துக்கு நாங்க பதில் கொடுப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால எங்களுக்கு அல்லாஹ் ரசூல், எங்களை படைச்ச ரப்பு, வேளாண் கண்ணியமான நபி, அன்பு நபி, எங்களை முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாம் சொல்லி தந்தாங்க. எங்களோட நஷ்டத்துக்கு என்னென்ன கெடுதிகள் இருக்கு அது எல்லாத்தையும் எங்களுக்கு விளங்கப்படுத்தி எங்களை தடுத்தாங்க. அந்த வழியில போனாதான் எங்களுக்கு ஈடேற்றம் அடையலும். எனவே நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்வோம். உங்களுக்கு கீழ் உந்தியல் குத்தி வச்சுக்கிறாங்க, ஃப்ரீயா தான் தருவாங்க. அதை நீங்க எடுத்து கொண்டு போயிட்டு உங்களோட பேரை போன முறை கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு டெய்லி ஒரு 50-100 ரூபாய் போட்டா அம்மா அப்பா மௌத்தா வைப்பாங்க. சில நேரம் மிஸ்கின் தேடி கொண்டிக்க கஷ்டமாயிடும். வீட்டுக்குள்ள இப்படி ஒரு ஏற்பாடு இருந்தா, வேளாண் சோதனை ஒரு பயணம் போக போறீங்க, பிள்ளைக்கு சோகம் இல்ல, ஒரு நோய், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது இருந்தா ஒரு சதகாவை செய்யும். நாளை சதகாவை கொண்டு ஆரம்பிங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்க போல ஒரு மலக்கு துவா செய்கிறார், அடுத்த மலக்கு பதுவா செய்கிறார். துவா செய்யற மலக்கு சொல்றார், அல்லாஹ் ஆத்தி மூட்டிபிக்கான கலப்பா, ஓட வழியில யாரெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொடுப்பாயா. அடுத்த மலக்கு பதுவா செய்கிறார், யாரும் ஓட வழியில யார் செலவழிக்காம சேர்த்து தடுத்து வைக்கிறாங்களோ அவங்களோட சொத்துக்களை அழித்து விடுவாயா. துவாவும் பதுவாவும் டெய்லி நடக்குது. நாங்க துவாவுக்குரியவங்களா ஆகும். எனவே அல்லாஹ் கிருபை செய்வான். வேளாண் வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு நாள் மிச்சம் இருக்கிறதோ தெரியாது.
கொஞ்சம் இன்னும் திடீர் மௌத்து தான் அதிகம் வைக்குது, நாங்க பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள். அதனால ரெடி ஆகணும், தயாரிப்பு செய்யணும், மௌத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். வேளாண் சகோதரர்களே, நாங்க எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா சொர்க்கத்தை தான் இங்க போறோம். நிரந்தரமான வீடு, நிரந்தரமான காணி, நிரந்தரமான மாளிகைகள், நிரந்தரமான சுகம், நிரந்தரமான வாலிபம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸ், சஹீஹ் ஹதீஸ், நேரம் இல்லை விளங்கப்படுகிறது. நிரந்தரமா நாங்க எல்லாரும் அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. வேளாண் சொன்ன அதுக்கு நாங்க வெற்றியாகும், தயாரிப்போட போவோம். அங்க போயிட்டு யாருக்கே கைமாற்றது கேளாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், அங்க வந்து கொண்டு நீங்க ஒரு வாப்பா மகனுக்கு உதவி செய்யலாம், மகன் வாப்பாக்கு உதவி செய்யலன்னு குர்ஆன்ல சொல்றான். லா யஜ்தி வாலிதுன் அன் வலதி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. இந்த அவ்வளவு தொடர்பு முடிஞ்சு மௌத்தோட அங்க அவன் செஞ்சதை மட்டும்தான் அவனுக்கு பலன் அளிக்கும். அதனால நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து, யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ விரும்பக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயா. எங்களை பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. மௌத்தான குடும்பத்தில் மௌத்தான எல்லோரையும் மன்னித்து அவர்களை அவருடைய நெருக்கடியிலிருந்து பாதுகாத்து, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து, மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயா. எங்கள் அனைவருடைய மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய நல்ல மக்களை எங்களையும் சேர்த்துக் கொள்வாயா. எங்களை விட கெட்டவங்களை எல்லாம் நல்லவர்கள் ஆக்கி இருக்கிறாயா அல்லாஹ். எங்களையும் நல்லவர்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயா. எங்களுக்கு என்ன அனந்த ரிஸ்க கண்ணியமா ஹலாலா வர்க்கச் செய்யப்பட்ட ரிஸ்காக தந்தருள்வாயா. எங்களை புள்ள குட்டிகளை நீயே பாதுகாப்பாயா. எல்லா வழிகேட்டிலிருந்தும் எல்லா பித்னாக்களிலிருந்தும் பாதுகாப்பாயா. இன்று வரை பயங்கரமாக இருக்கக்கூடிய போதை வஸ்துக்களை எங்களை புள்ள குட்டிகளை குடும்பங்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் எங்களை நல்லடியாருடைய கூட்டத்தை சேர்த்துக் கொள்வாயா. பலஸ்தீனுக்கு உதவி செய்வாயா. அங்குள்ள முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயா. யா அல்லாஹ் அந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பாயா. ஓட சக்தியை பொதரத்தை காட்டுவாயா. அந்த அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ் அந்த யஹூதிகள், யா அல்லாஹ் உள்ள விரோதிகள், அவர்கள் கொண்ட பொதரத்தை காட்டுவாயா. யா அல்லாஹ் முழு உலகமும் திகைத்து போகக்கூடிய ஒரு தண்டனையை கொடுப்பாயா. அது ஹிதாயத்துக்கு காரணமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் நீ எங்களை பொருந்திக் கொள்வாயா. எங்களை கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.